காங்கிரஸ் கட்சியால் வளர்க்கப்பட்டு பல பதவி சுகங்களை அனுபவித்த ஜி.கே. வாசன் தற்போது பாஜக பக்கம் சென்றுவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தியின் 84வது நினைவு தினத்தையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு தலைமையில் மலர் தூவியும் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன், அழகு ஜெயபால், மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன், மாவட்ட தலைவர்கள் கராத்தே செல்வம், திலகர், மாநில பொதுச் செயலாளர் அசோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கபாலு, தேர்தலில் காங்கிரஸில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார். ஜி.கே. வாசன் பாஜக பக்கம் சென்றது குறித்தும் அவர் விமர்சித்தார். வீரர் சத்தியமூர்த்தி புகழ் இந்திய தேசிய காங்கிரஸ் நண்பர் வாசனிடத்தில் இதற்கு மேல் எதை எதிர்பார்க்க முடியும்? காங்கிரஸ் கட்சியால் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு அதனால் நிறைய பதவிகளை அனுபவித்த ஒருவர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போயின பிறகு பிஜேபியோடு தொடர்ந்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறதை எல்லாரும் தெரியும். ஆகவே அவரிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது.